இவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. அந்த வகையில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், குறிப்பாக இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் உச்சம் பெற்றும், புதன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் பலமடைந்திருக்கிறாருங்க. 3க்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ல் இருப்பது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போலவே மறைந்த புதன் நற்பலன்களை தருவாருங்க. சில மறைமுகமான சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்த. அது மட்டும் இல்லாம நீங்கள் எதிர்பாராத நன்மைகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் ஒரு குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை தொழில் முன்னேற்றத்தை தருங்க. இவ்வளவு நாட்களாக தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து வந்த நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர இருக்கு. சில காரியங்கள் தாமதமானாலும் கவனத்தோடு செய்வதன் மூலமாக முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. எந்த காரியத்திலும் இதுவரை இருந்த தடைகள் விலகி வெளிச்சம் இருக்கு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கௌரவம், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இருந்தாலும் அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்று இருக்குதுங்க. மேலும் கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் உள்ளதால எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனக்குழப்பம் ஏற்பட்டு பல காரியங்கள் பாதியிலேயே நிற்கலாங்க. சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். அதனால் ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்னர் தீர படித்து பார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லதுங்க. அதே போல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் தேவையில்லாத விரைய செலவுகளை குறைக்க உதவுங்க. கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சற்று பொறுமையாக செயல்படுவது நல்லதுங்க. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு மற்றும் சுக்கிரனுக்கு பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகிறது. அதாவது குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக விளங்கும் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் தொழில் முன்னேற்றம் திருப்தி தருங்க. தொடக்கத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய செயல்கள் கூட முடிவில் ஆதாயத்தை தருங்க. அதே போல் எதையும் திட்டமிட்டு செய்தே வெற்றி காண முடியும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இதுவரை முடிவடையாமல் விரக்தியை ஏற்படுத்திய திருமண பேச்சு இப்பொழுது முடிவாகலாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவோடு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவோடு நல்ல பொறுப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் நிகழ்கிறது. அந்த வகையில் ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த பெயர்ச்சியின் காரணமாக ஜென்மகேதுவினுடைய ஆதிக்கம் நடைபெற இருக்குதுங்க. இந்த நேரம் ஞான நிலை உங்களை தேடி வர இருக்கு. அந்த ஞானம் உங்களை விட்டு விலக இருக்குதுங்க. வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வீங்க. சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையோடு அடிக்கடி பிரச்சனை வந்து அலைமோதுங்க. எதையும் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் பாக பிரிவினை இழுபறி நிலையில் இருந்தாலும் திடீரென உடன்பிறப்பு
உடன்பிறப்புகளுடைய மனமாற்றத்தால் நல்ல முடிவை எட்ட இருக்கீங்க. சுப செலவு அதிகரிக்குங்க. சர்ப்ப கிரக வழிபாட்டின் மூலம் நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையும் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் விரயஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய மீது பதிவதால எதையும் எளிதில் செய்ய இயலாது. தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்குங்க. நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக சில காரியங்கள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் நேசித்தவர்கள் பகையாக மாறலாம். இது போன்ற நேரங்களில் குல தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சனி மற்றும் செவ்வாய்க்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல கூடிய விரைவில் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் அமைய இருக்குது. அதாவது லாபஸ்தானத்திற்கு வரும் குருவால் அதன் பார்வை பலத்தாலும் மிகுந்த நன்மைகள் சிம்மராசினியர்களான உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. உடன்பிறப்புகளுடைய இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களை முன்னால் நின்று நடத்தி வைப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்குது. வீடு கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறுங்க. அதே போல் மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்துல எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த குறுக்கீடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடி நீங்க இருக்குது. கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. சிம்ம ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடுங்க. கொடுக்கல் வாங்கலில் மந்த நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. என்னதான் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் ராகு உள்ளிட்ட சில கிரகங்கள் இருப்பதும் குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதும் சனியினுடைய நேர்பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதும் அவ்வளவு சிறப்பானதல்லங்க. சான் ஏறினால் முளம் இறங்கும் பெருக்கும் என்பதால் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டுங்க. உற்சாகமான காரியங்கள் திடீரென்று பாதையில் நிற்கும். 12 செவ்வாய் நீச்சம் பெறுவதால எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. அதனால் கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குல தெய்வ வழிபாட்டை மறக்க வேண்டாங்க. காலையில் பல் துலக்கி விட்டு 1 நிமிடமாவது சூரியனை பக்தியோடு தியானம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.